ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு முன்னாடி ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நான் கொஞ்சம் மேக் ஓவர் பண்ண போகிறேன். ஸோ அதை என்ட்ரன்ஸ் மேக் ஓவரும் வச்சுக்கலாம், இல்லை போர்ச் மேக் ஓவர் எது மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ சில வேஸ்ட் திங்ஸ்லாம் வச்சு நான் ஒரு கிராஃப்ட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு முன்னாடி சின்ன இடம் இருந்துச்சுன்னா நீங்களும் இது மாதிரியான மேக் ஓவர் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் லிவிங் ரூம் மேக் ஓவர், அதுக்கப்புறம் பால்கனி மேக் ஓவர் அதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதை பற்றின கமெண்ட்டும் சொல்லுங்கள். இப்போ வந்து எப்படி நம்ம மேக் ஓவர் பண்ணலாம் சிம்பிளாக அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த இடத்த தான் நான் மேக் ஓவர் பண்ண போகிறேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா வீட்டு என்ட்ரன்ஸில் அந்த கிரில் கேட்டுக்கும் டோருக்கும் இருக்கிற ஒரு 1.5 feet 1 அடி இருக்கிற கேப்பு. ஸோ இது வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸாக இருக்கும். ஸோ அதையும் நாம் பட்ஜெட்லேயே வந்து அழகாக நம்ம மேக் ஓவர் பண்ணலாம். வீட்டில் இருக்கிற வேஸ்ட் பெயிண்ட்டை வச்சு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் வந்து பெயிண்ட் வாங்கினீங்க அப்படின்னா வெறும் 150 ரூபா தான் ஆகும். இது மாதிரி ஏதாவது ஒரு 5 டிஃப்ரெண்ட் கலர் டார்க் கலர் வேணும்னா வாங்கிக்கோங்க. நான் வந்து டார்க் கலர் யூஸ் பண்ணேன், ஏன்னா வந்து அங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்கும் அந்த இடம். ஸோ அதனால் டார்க் கலர் யூஸ் பண்ணேன். என்கிட்ட ப்ரெஷ்ஷு கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணிவிட்டு இது மாதிரி நான் வேஸ்ட்டு ஸ்பாஞ்ச் வந்தது அந்த ஆர்டர்லாம் பண்ணும்போது. ஸோ அந்த ஸ்பாஞ்சையை வந்து இது மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிட்டு லைட்டாக வந்து பெயிண்ட்டை வந்து தொட்டுக்கிட்டேன். ஸோ தொட்டுட்டு அதை என்ன பண்ண ரேண்டமாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அங்கங்கே வந்து ரெக்டாங்கிள் ஷேப்பில் அப்படியே வந்து இப்படி இழுத்து விட்டுட்டேன். ஸோ இப்படி தான் வந்து நான் பெயிண்ட் பண்ண ஆரம்பித்தேன். இதுக்கு முன்னாடி நான் பால்கனிக்கு இப்படி பண்ணேன். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் ஸ்டிக்கரான்னு கேட்டாங்க. ஸோ அது வந்து ஸ்டிக்கர் இல்லை, பெயிண்ட் தான். ஸோ அதே மாதிரி இங்கேயும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே பண்ண ஆரம்பித்தேன். ஃபைனல் அதாவது நம்ம பார்க்கும்போது அப்படியே ஒழுகிற மாதிரி அது மாதிரி இருக்கும். ஸோ பட் ஃபைனல் வந்து இது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு வந்து இது ஸ்டிக்கர்னு நினச்சாங்க. ஸோ அதுதான் இது ஹைலைட்டு. நீங்கள் ஸ்டிக்கர் வாங்கினீங்கன்னா ரொம்ப செலவாகும். பட் இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 150 ரூபா தான் ஆச்சு பெயிண்ட்டுக்கு. ஸோ முதல்ல வந்து நான் என்னென்ன கலர் யூஸ் பண்ணேன்னா எல்லோ, ரெட்டு, ப்ரௌனு, அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலர் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அடிச்சிடலாம் சொல்லிட்டு அடிச்சிட்டேன். அப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சு கலர் மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டேன். ஸோ இதுதான் வந்து நான் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடித்த பிறகு இருக்கிறது. ஸோ வெறும் ஒரு 150 ரூபா இருந்தால் போதும், அழகாக பெயிண்ட் பண்ணலாம். அதுவும் வந்து ஃபுல் பெயிண்ட்டும் செலவாகலை, எனக்கு ஒரு 25% தான் அந்த பெயிண்ட் எனக்கு செலவாச்சு. நீங்கள் ப்ரெஷ் இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம். ஸோ என்கிட்ட ப்ரெஷ் இல்லை, ஸோ நான் ஸ்பாஞ்ச் தான் யூஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் வந்து இது மாதிரி வேணால் பெயிண்ட் அடித்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டிக்கருக்கு பதில் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து இதுக்கு என்னென்னலாம் வந்து டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க கொஞ்சம் வேஸ்ட்டான திங்ஸு, அதுக்கப்புறம் சில ஸ்டாண்ட் அதெல்லாம் வாங்கினேன். இந்த ஸ்டாண்ட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஆல்ரெடி பால்கனிலே இது யூஸ் பண்ணியிருக்கேன். 2 ஸ்டாண்ட் வந்து 250 சம்திங் கொடுத்து வாங்கினேன். இது வந்து நம்ம சைடில் இது மாதிரி ஊக்கெலாம் இருக்கும், இதில் நம்ம ஏதாவது அழகாக மாட்டிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு குட்டியான ஆஃப் மூன் ஷேப்பில் இருக்கிற வுட்டில் இருக்கும். இங்கே வந்து நேச்சுரல் பிளான்ட் வைக்க முடியாது, ஏன்னா இந்த இடம் ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஆரஞ்சு போன்சாய் பிளான்ட் தான் வாங்கியிருக்கேன். இந்த பிளான்ட் வந்து நான் பாடி சரவணாவில் வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 225 ருபீஸு. ஸோ நல்ல குவாலிட்டியில் இருந்து சரி ஓகே அழகாக போன்சாய் மாதிரி ஒரு பிளான்ட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினேன். அதே மாதிரி நீங்கள் வந்து இன்டோர் பிளான்ட் வச்சாலும் இந்த மாதிரி டார்க் ஸ்பேஸில் வச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது, அது இறந்துரும். ஸோ அதனால தான் நான் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டுக்கு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து லைட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி லேம்ப் வந்து ஹோம் சென்டரில் இருக்கும். இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கினேன். அமேசானில் வந்து ஹோம் சென்டரை விட கம்மியாக இருந்தது, ஆஃபர் போயிருந்தது 169 ருபீஸு அப்போ நான் வாங்கும்போது. ஸோ அது வாங்கிட்டு அது உள்ளே வந்து இந்த மாதிரி ரைஸ் பல்ப் இருக்கும். இது வந்து நம்ம யூஎஸ்பியில் இந்த மாதிரி பவர் பேங்க் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு அழகாக வந்து நம்ம வேணும் போது லைட் போட்டுக்கலாம். இது மாதிரி ப்ளக் பாயிண்ட்லாம் இல்லை அப்படின்னா இது மாதிரி யூஎஸ்பி வச்சு நீங்கள் வந்து ரைஸ் பல்ப் வாங்கிக்கலாம். ஸோ வீட்டு வெளியே வந்து நம்ம ப்ளக் பாயிண்ட் இல்லைனாலும் இது மாதிரி பவர் பேங்க் வச்சு போட்டுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து நான் இப்போ போட்டிருக்கேன். ஸோ இந்த லைட்லேயே வந்து ரெட் கலரு அது மாதிரிலாம் கூட இருக்குது. ஸோ இது வந்து ரைஸ் பல்பு, இந்த லைட்டோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஈவினிங்கில் ஒரு 6 o'clock நீங்கள் இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் இது வந்து நான் வேஸ்ட் கார்ட்போர்ட் வச்சு பண்ணது. இது எப்படி பண்ணன்ற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வேணால் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆணி அடிக்கல செவத்தில், இது மாதிரி டபுள் சைடு டேப் வந்து போட்டிருக்கேன்.
ஸோ ஆணி இருந்ததுன்னா மாட்டுறதுக்கான ஆப்ஷனும் நான் பண்ணேன். சரி ஓகே வேணாம், எதுக்கு வேஸ்ட்டாக நிறைய ஆணிலாம் அடிச்சுக்கிட்டு சொல்லிவிட்டு நான் இது மாதிரி டபுள் சைட் டேப்பு சிம்பிளாக போட்டுட்டேன். ஏன்னா கார்ட்போர்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ கார்ட்போர்டுக்கு இந்த வெயிட்டுக்கு இந்த டபுள் சைட் டேப்பே வந்து நல்லா ஒட்டிக்கும். ஸோ இது எதுக்குன்னா என்ட்ரன்ஸில் வந்து ஒரு குட்டியாக விளக்கேற்றுறதுக்காக வச்சேன். இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைனில் வந்து ஒரு குட்டி ஸ்க்ரீன் மாதிரி வச்சு ஈவினிங் டைமில் விளக்கேற்றினா அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக இதை பண்ணேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க கார்ட்போர்டு 2 கார்ட்போர்டு இருந்ததுன்னா போதும். ஸோ அட்டைப்பெட்டி வீட்டிலலாம் வரும்ல, நீங்கள் ஏதாவது ஆர்டர் பண்ணால், ஸோ அதை பிச்சு பண்ணலாம். ஸோ அடுத்தது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, வீட்டில் வந்து அந்த குக்கர் கேஸ்கட் இருக்கும்ல, ஸோ அது வந்து ஒன்று வேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி ஓகே ஒரு உள்ள நூல் வாங்கிட்டேன். இந்த மாதிரி எங்களோட டோர் வந்து ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லோ கலர் சூஸ் பண்ணேன். ஸோ இது மாதிரி ஸ்டார்டிங்கில் மட்டும் ஃபெவிகால் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக அப்படியே வந்து ஃபுல்லாக அந்த கேஸ்கெட் ஃபுல்லாக அப்படியே சுற்றி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சில ஆர்டிஃபிஷியல் ரோஸ்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி நான் வாங்கி வேஸ்ட்டாக வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஃபெவிபாண்ட் போட்டு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பீட்ஸு, அதுக்கப்புறம் வந்து சம்மிக்கி, பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கிற அந்த ஸ்பாஞ்ச் அதெல்லாம் வச்சு பண்ணிவிட்டு கீழே வந்து தொங்கற விட மாதிரி இது மாதிரி ஒரு 3 நூல் மட்டும் கட்டிட்டேன். ஸோ இது வந்து கீழே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அந்த நூல் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணுன்றதுக்காக கீழே வந்து நான் பீட்ஸ் வந்து அப்படியே முடிச்சு போட்டு பண்ணிட்டேன். ஸோ நீங்களே வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான் பண்ணுங்கள். ஸோ நான் இதெல்லாம் எதையுமே பார்த்து பண்ணல. ஸோ எங்கள் வீட்டில் எதெல்லாம் இருக்கோ அதை வச்சுலாம் நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். இது வந்து சும்மா ஜஸ்ட்டு ஒரு 12 ரூபா தான் ஆச்சு எனக்கு அந்த நூல் மட்டும்தான். மற்றது எல்லாமே வந்து எங்கள் வீட்டில் இருந்த சில இந்த திங்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த சமிக்கி இருக்குல்ல, டிசைன் சமிக்கி பூ போட்ட மாதிரி, இது வந்து நான் எப்போயோ வாங்கினது. பாரிஸில் தான் இது மாதிரிலாம் நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ஃபோம் ஷீட் இருக்குல்ல, ஸோ இதில் வந்து ஒயிட் கலர் வாங்கிட்டேன். கொஞ்சம் ஜிக்னா மாதிரி இருக்கும், கிளிட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த கண்ணாடியில் எழுதுகிற அந்த அவுட்லைனர் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு ஹோம் ஸ்வீட் ஹோம்னு எழுதினேன். நான் வந்து மார்க்கரில் எழுதலான்னு பார்த்தேன், பட் மார்க்கர் எங்கேயோ வச்சுட்டேன். சரி ஓகே என்ன இது பிளாக் கலரில் இருக்குன்னு தேடி அதிலே எழுதிட்டேன். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் மார்க்கர் இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணி இது மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக என்ன பண்ணேன், எழுதி முடிச்சுட்டு சைடில் இது மாதிரி ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து காஞ்ச பிறகு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஒயிட் இருக்குல்ல, அந்த ஃபோம் ஷீட்டு அதில் இருக்கிறதெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு அழகாக ஷேப் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வீட்டு என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி அழகாக மாற்றுறதுக்கு ஹோம் ஸ்வீட் ஹோம் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நீங்களே வந்து சிம்பிளாக வீட்டில் இருக்க என்னென்ன திங்ஸ்லாம் இருக்குதுன்னு யோசித்து நீங்களே க்ரியேட்டிவாக பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து பின்னாடி வந்து நான் டபுள் சைட் டேப் தான் போட்டிருக்கேன். ஏன்னா டோரில் வந்து ஆணிலாம் அடிக்க முடியாது. ஸோ இது மாதிரி குட்டியாக டபுள் சைட் டேப் போட்டுட்டு அதை நான் ஒட்டிடுவேன். ஸோ உள்ள நூலுன்றதுனால ஈஸியாக ஒட்டிக்கும் டபுள் சைட் டேப்பும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், எங்கள் டோர் வந்து நல்ல டார்க் ப்ரௌனு. ஸோ அதனால் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் போடும்போது அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ஸ்டிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் பண்ணியிருக்கேன்ல இந்த ஹோம் ஸ்வீட் ஹோம், இதில் வந்து நீங்கள் வந்து அழகாக உங்கள் நேம் கூட எழுதி நேம் போர்டு மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டு முன்னாடி சைட் கார்னரில். ஸோ இப்படி நம்ம பண்ணோன்னா ஒரு வீட்டுள்ள நுழையும் போதே நமக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இதுக்கு பதில் நீங்கள் வேறு ஏதாவது வேர்டிங்ஸ் கூட அழகாக எழுதலாம். ஸோ நான் இப்போ வந்து டோர் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் அந்த டோருக்கு அந்த டெக்கரேஷன். அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் பண்ணி வச்ச ஒரு ஹார்ட்டின் ஷேப் ஹேங்கர் தான் மாட்ட போகிறேன். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ரெட் கலரில் பேப்பரு, அதுக்கப்புறம் உள்ள நூல் வந்து வச்சு பண்ணது தான். ஸோ இதுக்கு வந்து மொத்தமாகவே எனக்கு ஒரு 8 ருபீஸ் 9 ருபீஸாக ஆச்சு. ஸோ ஹார்ட்டின் ஷேப்பில் பேப்பர் கட் பண்ணிவிட்டு உள்ள நூலில் அப்படியே ஒட்டிட்டேன். இது வந்து நான் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ அதனால் என்னால் எப்படி பண்ணன்னு போட முடியல. இதை பற்றி நிறைய வீடியோஸ் யூடியூப்பில் இருக்குது, வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து நான் மேலே மாட்ட போகிறேன். ஸோ இது மாதிரி பட்டர்ஃப்ளை ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஹார்ட்டினில் தான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஒரு 1 ஹவரில் பண்ணிடலாம். வீடு என்ட்ரன்ஸுன்றதுனால நம்ம கொஞ்சம் அட்ராக்டிவாக மேட் போடணும் அப்படின்றதுனால இங்கே வந்து ஒரு ராஜஸ்தானி ஸ்டோர் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து இந்த மேட் வாங்கணும். ரோஸ் டிசைனில் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரியான ஒரு சிம்பிள் மேட் தான் இது.
ஸோ இது மாதிரி ஆன்லைனில் கூட இருக்குது, பட் நேரை விட ஆன்லைனில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. ஸோ நான் அதனால் அங்கே வாங்கினோம். இது வந்து நான் விளக்கேற்றுறதுக்காக ஒரு குட்டி ஸ்டாண்ட் செஞ்சேன் சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் வைக்கிறதுக்காக தான். நீங்கள் வந்து இது மாதிரி கேண்டில் இருந்தாலும் ஏற்றிக்கோங்க, இல்லைனா குட்டியாக பித்தளை விளக்கு இருக்கும்ல, ஸோ அது கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். இப்போதைக்கு நான் கேண்டில் ஏற்றுறேன். அடுத்த வீடியோவில் நான் ஒரு பித்தளை விளக்கு வாங்கி வச்சு உங்களுக்கு விளக்கேற்றி காமிக்கிறேன். வீட்டு என்ட்ரன்ஸில் வந்து கண் வச்ச மாதிரி பாபாவோட ஃபோட்டோ இருக்கும். ஸோ அந்த பாபாவோட ஃபோட்டோக்கு வந்து ஒரு அழகான விளக்கேற்றுற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு தான் இந்த ஸ்டாண்ட் வந்து நான் பண்ணேன். 6 மணிக்கு நீங்கள் லைட் ஏற்றும் போது ஸோ அந்த டார்க்கில் ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த பாபாவோட அந்த கண் மாதிரி இருக்க ஃபோட்டோக்காக தான் அந்த விளக்கேற்றுறதே பண்ணேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த போன்சாய் ஆரஞ்சு ட்ரீ இருக்குல்ல, அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. சரி ஓகே, அந்த புத்தாலாம் இருக்கும் குட்டி குட்டியாக, ஸோ பேபி புத்தா, ஸோ அவங்கள வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஒருத்தவங்க வந்து சிரிக்கிற மாதிரி, ஒருத்தவங்க வந்து ஐஸ் க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்க வந்து வாயை தான் மூடிட்டுருக்காங்க, பட் ஆனால் சிரிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து வாயை மூடிட்டு சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த பர்பிள் கலரில் இருக்க புத்தா. இப்போ வந்து மேக்கோவர் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக எப்படி இருக்குது என்ட்ரன்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டு முன்னாடி இது மாதிரி சின்ன ஸ்பேஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். பாய்.